காதல் பலன்கள் கவிதை பாப்போமா? பகுதி 2. காதல் என்பதே வாழ்க்கையில ஒரு சுவையான அனுபவம். அந்த காதலை நம்ம நொத்தத்தை கடத்துறோங்கிறது இல்லையா, அதுதான் ஃபீலே. இந்த வரிகளை கேளுங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி சத்தமின்றி யாரும் அறிந்து கொள்ள வகையில் என் இதயம் அறிந்து செல்லும் அறிவையே உன் குலத்தொழில் என்ன கொலை தொழிலா? இந்த கவிதையில அறிவை அப்படின்னு சொல்லி தன்னோட காதலை குறிப்பிட்டிருக்காரு. இந்த அறிவைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஒரு பெண் குழந்தை வளர வளர அதுக்கு பருவநிலை கால பெயர்கள் தமிழ்ல இருக்கு. அதுல இந்த அறிவை என்பது ஒரு பருவநிலை பெயர். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தன்னுடைய காதலியை அவருடைய பருவநிலைக்கு ஏற்ப அறிவை அப்படின்னு குறிப்பிடுறாரு. வானத்தில் பறக்கும் பறவையை பார்க்கும் சிறை கைதி போல் உன்னை நான் ஏக்கத்தோடு பார்க்கிறேன். பள்ளி செல்ல மறுத்து அடிவாங்கும் சிறுவனை போல் என்னை நீ ஏளனத்தோடு பார்க்கிறாய். இந்த காதல் எப்படி எங்கனம் நம்மை இணைக்க போகிறதோ அடி தத்தை கண்களில் காட்டுகிறாய். காதல் வித்தை உன்னால் கண்ணீர் தெப்பமானது என் மெத்தை. காதல் உண்டெனில் ஊரறிய அறிவி. காதல் இல்லையேல் என் உளமறிய தெரிவி. சொல்லோனா துயரில் இருந்து என்னை விடுவி. எதையாவது ஒரு முடிவு சொல்லுகிறார். தன் மனசுக்குள்ள காதலை வச்சுட்டு தவிக்கக்கூடிய காதலன் தன்னுடைய காதலை கடத்துறான் இந்த வரிகள் மூலியமா. உங்க மனசுல இருக்கக்கூடிய காதலை நீங்க ஒருத்தர் வெளிப்படுத்த நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலி பகிர்ந்து இந்த வரிகள் மூலியமா அவங்களுக்கு தெரிவிங்க. அப்புறம் வாரம் ஒரு நாள் வரக்கூடிய இந்த காதல் பரவல் சீரிஸை பார்க்கறதுக்கு என்னை பின்தொடருங்க.